கவிஞர் வா. அதியமான் அவர்கள் எழுதிய குடைக்காவல் கவிதை தொகுப்பு வெளியீடு. நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்க எழுத்தாளர் அகரமுதல்வன் அவர்களையும் நூலினை பெற்றுக்கொள்ள ஆசிரியர் மணிகண்டன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்தாளர் அகரமுதல்வன் அவர்கள் குடைக்காவல் கவிதை தொகுப்பினை வெளியிட ஆசிரியர் மணிகண்டன் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அகரமுதல்வன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாலன் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியோடு விடிந்த காலை. ஆனால் பிறந்ததுமே அந்த நாளின் அந்தியிலேயே சிலுவையில் அறையப்படுகிற ஒரு பாலனாக மனுஷபுத்திரன் இந்த மேடையில் இருக்கிறார். தொடர்ச்சியான நீண்ட உரைகளின் பொருட்டு அவர் பெருந்தன்மையாக அளித்த 10 நிமிடத்தை அப்பத்தை பங்கிடுவதைப் போல அவருக்கு ஒரு 5 நிமிடத்தை நான் பங்கிட்டு என்னுடைய உரையை 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். இந்த கவிதை நவீன கவிதை குறித்து தொடக்கத்தில் மனுஷபுத்திரன் அவர்கள் ஆற்றிய உரை. அந்த உரையில் அவர் மிக தன்னடக்கமாக ஒரு வார்த்தையை சொன்னார். தமிழ் பெருமிதத்தோடு நான் தமிழ் கவிதைகளை பேசவில்லை, ஆனால் தமிழ் கவிதை இன்றைக்கு இந்திய மொழிகளில் உலக மொழிகளில் பெரிய உச்சத்தை எட்டியிருக்கிறது என்று குறிப்பிட்டார். மனுஷபுத்திரன் போன்ற கவிஞர்கள் இருக்கிற மொழியில் நாம் பெருமை கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஆகவே மனுஷபுத்திரன் இன்றைக்கு இந்த மேடையில் இருந்து சொல்லுகிற தன்னடக்கத்தை நான் அவரின் தன்னடக்கத்தின் பெருமையாகவே கருதுகிறேன். இந்த குடைக்காவல் என்ற கவிதை தொகுப்பு அதியமான் வா. அதியமான் என்கிற கவிஞரால் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை பல தருணங்களில் சந்தித்திருக்கிறேன். எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடனான சந்திப்புகளில் அதியமான் கூடவே இருந்திருக்கிறார். இந்த தொகுப்பை நரன் அவர்கள் நான் தான் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர் என்னை அழைப்பதற்காக போட்ட பெரிய ஒரு சுறா என்ன அப்படின்னா, அவர் விஷ்ணுபுரத்தை சேர்ந்தவர் அப்படி என்று. உண்மையில் கவிஞர்கள் என்பவர்கள் மொழியை அழகுறச் செய்பவர்கள், மொழிக்கு அமுதூட்டுபவர்கள் என்று நான் நம்புகிறவன். நான் மேடைகள் தோறும் சொல்லுகிற பழக்கம் உண்டு எனக்கு. ஆதியும் அந்தமும் இல்லா, தாயும் இல்லா, தந்தையும் இல்லா என்று பாடப்பெற்ற சிவன் காரைக்கால் அம்மை என்கிற கவிஞர் தலைகீழாக நடந்து வருகிற பொழுது உமையவள் கேட்கிறாள், உன்னை அடைவதற்காக தலைகீழாக நடந்து வருகிற அந்த பெண் யார் என்று கேட்கிறார். அதற்கு சிவன் சொல்லுகிறார், நம்மை பேணும் அம்மைகான் என்று சொல்லுகிறார். உண்மையில் அது ஒரு கவிஞருக்கு தெய்வத்தால் அருளப்பட்ட அளிக்கப்பட்ட ஒரு கௌரவம் என்று நான் கருதுகிறேன். அப்படி என்றால் இன்றைக்கு இந்த அதியமான் மொழியை பேணுகிற ஒரு அம்மானாக, ஒரு அம்மையாக இந்த மேடையில் இருக்கிறார். அவருடைய முதல் தொகுப்பு, இந்த முதல் தொகுப்பை மனுஷபுத்திரன் தலைமையில் வெளியிடுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு தமிழின் கவியுகத்தின் தலைமையில் நிகழுகிற ஒரு வெளியீட்டு விழா என்பதை அதியமான் தன்னுடைய பின்னைய காலத்தில் அறிந்து கொள்வார். நண்பர்களே, எல்லோரும் மனுஷபுத்திரனுடைய இந்த குறிப்பிட்ட ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு கால கவிதைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். மனுஷபுத்திரனுடைய தொடக்க கால கவிதைகளில் நான் வியந்து படித்து அவரை நான் தொடர்பு கொண்டு பேசிய நாட்களில் அவர் எழுதிய கவிதைகள் தமிழுக்கு புதிய களத்தை, புதிய இரத்தத்தை பாய்ச்சியவை. அவருடைய பறவை எச்சம் என்கிற ஒரு கவிதை இருக்கிறது. அவர் சொன்னதை போல உலகத்தில் வேறு எந்த மொழியிலும் இது போன்ற ஒரு கவிதையை நாம் வாசிக்கவே முடியாது. பறவை எச்சம் என்ற அந்த கவிதையிலிருந்து இந்த உரையை தொடங்குகிறேன். அவ்வளவு பெரிய வெட்டவெளியில் சரியாக என் தலையில் சிறு பறவை. ஒரு மனிதன்
ஒரு பறவை தன் மீது எச்சமிட்டு விட்டதாக அந்த இடத்தை ஒரு மெல்லிய புகாருடன் கழுவி கொண்டிருக்கிறான். ஆனால் பறவைகள் எச்சமிடுவது மனிதர்கள் மேல் அல்ல, பூமியின் மீது. நான் என் மீது இருக்கும் ஒரு பறவையின் எச்சத்தை துடைக்கும் போது இந்த பூமியின் சிறு பகுதியொன்றை துடைத்து கொண்டிருக்கின்றேன் என்று எழுதிய ஒரு மெய்யியல் கவிஞராகவும் நான் மனுஷபுத்திரனை அடையாளப்படுத்த விரும்புகிறேன். இந்த மேடையில் இதுவரைக்கும் ஆற்றப்பட்ட உரைகளில் உரையாடப்பட்ட எடுத்துக்காட்டப்பட்ட எந்த பிறமொழி கவிஞர்களுடைய பெயரை கூட அறியாத ஒரு தமிழ் மட்டுமே தெரிந்த ஒருவனாக குடைக்காவல் என்கிற கவிதை தொகுப்பை நான் வாசித்தேன். பொதுவாக முதல் தொகுப்பு என்கிற அடிப்படையில் தமிழ் இலக்கியத்தில் நிறைய கரிசனங்களும் நிறைய காரணியங்களும் காட்டப்படுகிற ஒரு பெரிய தாராளமான வெளி நம் இலக்கிய மரபு. அந்த வகையில் அதியமானுக்கு இந்த தொகுப்பில் முதல் தொகுப்புக்கான குறைகளோடு சிறந்த கவிதைகளும் இருக்கின்றன. நான் அவருடைய இந்த தொகுப்பில் இருக்கக்கூடிய 2 சிறந்த கவிதைகளாக நான் அடையாளம் கண்டவற்றை உங்களுடன் கூறலாம் என்று நம்புகிறேன். 1, ரகசியம். ஆண்டாண்டுகளாய் என் தொண்டைக்குழியில் கனக்கும் இந்த பாறைகளை இறக்கி வைத்துவிட்டு பறந்தாக வேண்டும் நான். கடவுளே, இறந்துவிட்ட ஒருவனின் செவிகள் 2 என் வாயருகே கொண்டு போ இப்போது என்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். இப்போ இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றது தான் நம்ம இந்த நாளில் நடக்கக்கூடிய பெரிய வன்முறையாக அமையும். ஆகவே இந்த கவிதை என்ன சொல்லுதுன்றதை நான் ஒரு பொழுதும் சொல்ல மாட்டேன். அடுத்தது இன்னொரு கவிதை இருக்குது அவருடைய. நான் இந்த தொகுப்பிலேயே இருக்கக்கூடிய மிக மிக சிறந்த கவிதை அப்படின்னு நான் கருதுகிற கவிதை அருட்பெரும் ஜோதி. தனிப்பெரும் கருணையே எனக்கு சொல், இந்த இருள் பெரும் கடலில் இப்படி வைரம் வைரமாய் எழுதி கொண்டிருக்கும் இந்த மின்மினிகள் தான் அந்த அருட்பெரும் ஜோதியா. இது ஒரு சிறந்த கவிதை அப்படின்னு என்னால் அடையாளப்படுத்த முடியும். அதியமான் குடைக்காவல் என்ற இந்த புத்தகத்தின் வாயிலாக, குறிப்பாக சால்ட் பதிப்பகத்தின் வாயிலாக வெளிவருகிறார். தமிழுக்கு நிறைய புதிய கவிஞர்களை போந்தளிக்கக்கூடிய ஒரு பதிப்பகமாக சால்ட் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. நரன் எப்பொழுதும் கண்களுக்கு கண்ணாடி மாட்டாமல் நெற்றிக்கு மாட்டக்கூடிய ஒரு நவீன மனிதன். இந்த நெற்றியில் மாட்டப்பட்ட கண்ணாடியின் வழியாகவும் புதிய கவிஞர்களை தமிழுக்கு கண்டடைவதில் ஒரு புதிய மரபை கண்டுபிடித்திருக்கிறார். அந்த வகையில் அதியமானுக்கும் நரனுக்கும் இங்கே கூடியிருந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மனுஷபுத்திரன். வாழ்த்துரை வழங்கிய அகரமுதல்வன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் வா. அதியமான் அவர்களின் ஏற்புரை. அவை அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது என் முதல் கவிதை தொகுப்பு என்பதைப் போலவே இது என் முதல் மேடையும் இதுவே. எனவே இருமடங்கு பதட்டமும் இருமடங்கு பரவசமும் எடை கொண்டு உங்கள் முன்னே கனத்து நிற்கிறேன். ஒரு கவிஞன் கவிதையின் கரைக்கு வந்து சேரும் கதை பெரும்பாலும் ஒரே அச்சில் வார்க்கப்பட்டதுதான். கவிதையின் கரைக்கு நான் வந்து சேர்ந்த கதையும் ஏறக்குறைய எல்லா கவிஞர்களின் கதைகளைப் போலத்தான். கவிதை எனும் இலக்கிய வடிவம் பற்றி பல்வேறு புரிதல்கள் உண்டு, பல்வேறு ரசனைகள் உண்டு. அது அவரவருக்கான சொந்த ருசியை சார்ந்து அமைகிறது. கவிதை பற்றிய என்னுடைய புரிதல்களையும் அழகியல் ரசனைகளையும் விரிவாக பேசுவதற்கு இது நேரமில்லை. எனினும் ஒரு சில சொற்கள். கவிதை என்பது கனநேர விழிப்புணர்வு, கனநேர மெய்ஞானம். கவிஞன் என்பவன் ஒரு கனநேர புத்தன் என்பது என் புரிதல். இந்த முதல் தொகுப்பு சாத்தியமாவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளாய் கடும் மனச்சோர்வில் இருக்கும் என்னை அதிலிருந்து வெளியே வரச் செய்து ஒவ்வொரு நாளும் எழுதியே தீர வேண்டுமென உற்சாகமும் நம்பிக்கையும் கொடுத்து என்னை தொடர்ந்து இலக்கிய படைப்பில் இயங்கச் செய்யும் என் இனிய நண்பர் திருமதி கவிதா ஒமேகா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இலக்கியத்தின் அடிப்படைகளை உணர்த்திய எழுத்தாளர் திரு ஜெயமோகன் தன் இணையதளத்தில் என் கவிதைகளை பாராட்டி பதிவிட்டு ஓர் கவிஞன் என என்னை முதலில் உணரச் செய்த எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன், காலச்சுவடுதழுக்கு கவிதைகள் அனுப்புகையில் நம்பிக்கை தரும் விதமாக உற்சாகப்படுத்தி கடிதம் எழுதிய கவிஞர் திரு சுகுமாரன், முகநூல் பக்கத்தில் என் கவிதைகளை பகிர்ந்து வாசகர் பரப்பில் கவனம் கொள்ளச் செய்த கவிஞர் திரு போகன் சங்கர் மற்றும் முகநூல் ஊடகத்தில் என்னை உற்சாகப்படுத்திய கவிஞர்கள் திரு கண்டராதித்தன், திரு க மோகனரங்கன்,
திரு வண்ணதாசன், திரு லட்சுமி மணிவண்ணன், மதார், ஆனந்த்குமார் ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகள். கவிதைகளை எழுதி அனுப்பிய ஆரம்ப கட்டத்திலேயே அவைகளை பிரசுரம் செய்து பெரும் நம்பிக்கை கொடுத்த சொல்வனம், காலச்சுவடு இதழ்களுக்கும் தற்போது கவிதைகளை பிரசுரம் செய்திருக்கும் கனலி மற்றும் புது எழுத்து ஆகிய இதழ்களுக்கும் என் நன்றிகள். கனவாக இருந்த முதல் தொகுப்பை நிஜத்தில் சாத்தியமாக்கிய சால்ட் பதிப்பகத்திற்கும் எழுத்தாளர் திரு நரன் அவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றிகள். இம்முதல் தொகுப்புக்கு வழிகாட்டியாக இருந்த நண்பர் கவிஞர் திரு துரை அவர்களுக்கு என் உளம் கனிந்த நன்றிகள். தொகுப்பின் முகப்பு ஓவியத்தை மிகச்சிறப்பாக வடிவமைத்த ஓவியர் திரு மணிவண்ணன் அவர்களுக்கு என் நன்றிகள். ஒரு புத்தக உருவாக்கத்தில் திரு நரன் அவர்கள் காட்டும் காதலும் மெனக்கெடலும் உழைப்பும் நேர்த்தியும் மிக ஆச்சரியமாகவும் மிக மகிழ்வாகவும் இருக்கிறது. எந்த வணிக சமரசமும் இன்றி மிகுந்த காதலோடு அவர் உருவாக்கும் சால்ட் பதிப்பக நூல்கள் தன் தனித்துவத்தினாலும் தரத்தினாலும் நவீன இலக்கிய பரப்பில் மிகுந்த கவனம் பெறுகிறது. சால்ட் பதிப்பகத்தில் வெளியாகும் என் தொகுப்பும் இலக்கிய உலகில் கவனம் பெறும் என்று உறுதியாக நம்புகிறேன். திரு நரன் அவர்களுக்கு என் வாழ்த்துகளும் நன்றிகளும். மேடையில் அமர்ந்திருக்கும் மதிப்பிற்குரிய என் பிரிய துருக்கை கவிஞர் திரு மனுஷபுத்திரன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள இலக்கிய ஆளுமைகளுக்கும் என் நன்றிகள். என் கவிதை தொகுப்பை வெளியிட்டு கவிதைகள் குறித்து வாழ்த்துரையும் வழங்கிய எழுத்தாளர் திரு அகரமுதல்வன் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இத்தனை நேரம் இங்கே வந்து அமர்ந்திருந்து இப்புத்தக வெளியீட்டு நிகழ்வினை ஒரு திருவிழாவென மாற்றி காட்டிய உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். கவிஞர் அதியமான் அவர்களுக்கு நன்றி. மேடையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு செய்ய எழுத்தாளர் செல்வேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.